ஒரு ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் என்று சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மோடு என்ன செய்திருக்கிறாரு? ஒரு ரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். எதற்காக கர்த்தர் இந்த ரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார்னா, வாசிப்போம். லேவியராகமம் 26வது அதிகாரம் 9வது வசனம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடே என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். உடன்படிக்கையை என்ன செய்வேன்? திடப்படுத்துவேன். கர்த்தர் இங்கே என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? நான் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அடுத்து என்ன சொல்லுகிறார்? நான் உங்களோட என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். எனவே கர்த்தர் ஏன் நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார் என்றால், அவர் நம்மோட ஒரு இரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். இதை நீங்க கவனிக்கணும். கர்த்தர் நம்மோடு கூட என்ன செய்திருக்கிறார்? ஒரு இரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த உடன்படிக்கை நிமித்தமாகவே கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை பழுகவும் பண்ணுகிறார், பெருகவும் பண்ணுகிறார். கர்த்தர் பாருங்க, நம்மை பாருங்க பாதுகாத்து பராமரிக்கிறார். அது அந்த கண்ணோக்கமா இருக்கிறாருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். கர்த்தர் நம்ம மேல கண்ணோக்கமா இருக்கிறாரா என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறாரு, கர்த்தர் நம்மளை பராமரிக்கிறாரு, கர்த்தர் நம்மை போஷிக்கிறாரு. எது நிமித்தமாக? நம்ம நல்லவங்களா இருக்கிற நிமித்தமாகவா? நம்ம யோக்கியர்களா இருக்கிற நிமித்தமாகவா? நம்ம 15 மணி நேரம் ஜெபம் பண்றதுனாலயா? இல்ல 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 இல்ல. அவர் என்னோடு கூட நம்மோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர் என்னை பாதுகாக்கிறார், என்னை பராமரிக்கிறார், என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார். 12 மணி நேரம் ஜெபம் பண்றது தப்பா? இல்ல இல்ல, ஜெபம் பண்ணுங்க. நாம ஜெபம் பண்றதுனால மாத்திரம் இல்ல, அவர் நம்மோடு கூட ரத்த உடன்படிக்கை பண்ணி இருக்கிறதுனால கர்த்தர் நம்மையிலே கண்ணோக்கமாயிருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், பராமரிக்கிறார், நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணுகிறார். ஆகவே உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உடன்படிக்கையை திடப்படுத்துவேன், உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆகவே உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக, உடன்படிக்கையை பாருங்க நிலைப்படுத்தும்படியாக, உடன்படிக்கையை பாருங்க திடப்படுத்தும்படியாக அவர் நம்மை பழுகவும் பண்ணுகிறார், பெருகவும் பண்ணுகிறார். அவர் நம்மை பாருங்க பாதுகாக்கவும் செய்கிறார், பராமரிக்கவும் செய்கிறார். அவர் நம்மையிலே கண்ணோக்கமாய் இருக்கிறார். அருமையானவர்களே கவனியுங்கள். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். இது விசேஷித்தமான உடன்படிக்கை, இது மேலான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் நிமித்தமாக அவர் நம்மை பழுகவும் பண்ணுகிறார், பெருகவும் பண்ணுகிறார். அவர் நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார், நம்மை பாருங்க பராமரிக்கவும் செய்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தர் என் மேலே கண்ணோக்கமாக இருந்து என்னை பாதுகாக்கவும் செய்கிறார், பராமரிக்கவும் செய்கிறார். கர்த்தர் என்னை பழுகவும் பண்ணுகிறார், பெருகவும் பண்ணுகிறார். ஏனென்றால் அவர் என்னோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். என்ன உடன்படிக்கை? இரத்த உடன்படிக்கை. பலவிதமான உடன்படிக்கைகள் இருக்கிறது. இதுல இந்த இரத்த உடன்படிக்கை என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. இரத்த உடன்படிக்கை என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அது சொல்லி ரொம்ப விலைக்கு சொல்றதுக்கு டைம் இல்லை. இந்த ஒரு முறை அதை பார்க்க போகிறோம். உடன்படிக்கை குறித்து போதிக்கும் போது அதை அவங்களுக்கு விலைக்கு சொல்றாங்க. எல்லாம் நிறைய உடன்படிக்கை இருக்கிறது. அதுல ஒரு உடன்படிக்கை இரத்த உடன்படிக்கை. இந்த இரத்த உடன்படிக்கை என்பது ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப உறுதியானது. கர்த்தர் பாருங்க நம்மோடு கூட நம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்மோடு கூட இரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். அப்ப ஜெபத்துல போய் எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக என்னோடு கூட ஒரு இரத்த உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறேன். இப்ப அந்த இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக நீர் என்னை
பாதுகாக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும். என் தேவைகளெல்லாம் நீர் சந்திக்க வேண்டும். நான் போகும்போது வரும்போதும் என்னை பாதுகாக்க வேண்டும். அந்த இரத்த உடன்படிக்கை நிமித்தமாக நீர் என்னை பழுகவும் பண்ண வேண்டும், நீர் என்னை பெருகவும் பண்ண வேண்டும். உடன்படிக்கை உமக்கு நினைப்பூட்டுகிறேன், உடன்படிக்கை உமக்கு நினைப்பூட்டுகிறேன். ஜெபத்துல போய் லோ 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 லோன்னு கத்தக்கூடாது, லவ லவ லவன் கத்தக்கூடாது, ஓன்னு அழக்கூடாது. உடன்படிக்கை என்ன செய்ய வேண்டும்? கத்தருக்கு நினைப்பூட்ட வேண்டும். உடன்படிக்கை நிமித்தமாக அவர் நமக்கு இதை செய்தே. கத்தருங்க சொல்றார், நான் உங்க மேல கண்ணோக்கமா இருப்பேன், உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஏன்னா நான் உங்களோடு கூட ஒரு ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். அந்த ரத்த உடன்படிக்கை திடப்படுத்தும்படியாக, உறுதிப்படுத்தும்படியாக, நிலைப்படுத்தும்படியாக இதை நான் என்ன செய்வேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென்.